அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி அலைஹி ரஹ்மாவுடைய காலத்தில் இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு சட்டம் பாஸ் செய்யப்பட்டுச்சு. இப்போ அதனால் அந்த நேரத்தில் இந்த மக்கள் எல்லாம் கடுமையாக கொந்தளித்து போனார்கள், போராட்டம் பண்ணாங்க. எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய கலவரங்கள் உருவாக ஆரம்பித்தது. அப்போ அந்த நேரத்தில் இமாம் ஹசரத் அஷ்ரஃப் அலி தானவி அவங்க தங்களுடைய நண்பர்கிட்ட சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் குறைந்தது 500 முறை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா ஓதுங்க. சட்டத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாவோட தான் எல்லாம் முடியும், அல்லாவோட நீங்கள் ருஜு ஆகுங்க, அல்லாஹ் பக்கம் திரும்புங்க, இதை ஓத சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த மக்கள் எல்லாம் இதை ஓத ஆரம்பித்தாங்க. 5 நாள் கூட ஓதலை, அதுக்குள்ள அந்த அரசாங்கம் அந்த சட்டத்தை வாபஸ் செய்து விட்டது, ரத்து செய்து விட்டது. அதனால் நாம் செய்ய வேண்டியது முதல்ல அல்லாஹ்விடத்தில் நம்ம ருஜு ஆகணும், திரும்பணும், அல்லாட்ட முறையிடணும், அல்லாட்ட கேட்கணும். நிச்சயமாக எதை கொண்டும் யாரை கொண்டும் நமக்கு எதிராக பாதகமாக எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் அல்லாஹ் தன் கையில் வைத்திருக்கின்றான். உலகத்தில் உள்ள எல்லா விஷயமும் அல்லாஹ் தன் கையில் வைத்திருக்கின்றான். அவன் பக்கமாக நாம் திரும்பினோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுப்பான். மேலும் பொதுவாக சொல்லப்படும், நம்முடைய சமுதாயம் இருக்கிறதே தூங்கிக் கொண்டிருக்கின்றது. இது எந்திரிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது இந்த குறிப்பான இந்த காலம் இருக்க ஒரு மோசமான காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சியில நிறைய கஷ்டத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் சமுதாயம் தூங்கி எழுந்திருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. தௌபா செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம், அல்லாஹ்வோடு திரும்புவோம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். அல்லாஹ் நிச்சயமாக இந்த அநியாய சட்டத்தை அல்லாஹ் நம் நாட்டிலிருந்து இதை அகற்றுவான். இந்த ஆட்சியும் அல்லாஹ் தஆலா விரைவில் அகற்றுவான். हजरत थानवी रहमतुल्लाह अलैह के जमाने में एक बिल पास किया गया था जो मुसलमानों के बिल्कुल खिलाफ था, और उस मौके पर बहुत सख्त हंगामे हुए, फसादात तक हो गए और बहुत एहतजाज भी किया गया और जल्द से जुलूस किए गए। हजरत थानवी रहमतुल्लाह अलैह ने उस मौके पर अपने सालिकीन को फरमाया था कि इससे कुछ होने वाला नहीं है, अल्लाह की तरफ रुजू करो और रोजाना में मामूलात के एतबार से 500 मरतबा ला हौला वला कुव्वत इल्ला बिल्लाह का अमल अपनाओ। और हजरत के सालिकीन ने यह बात फरमाई है कि मुकम्मल तौर पर 5 दिन भी नहीं गुजरे थे, हुकूमत ने वो बिल वापस लिया और उस कानून को खत्म कर दिया। इसलिए अल्लाह की जात से उम्मीद है और हमारा यकीन है कि करने वाली जात अल्लाह की है। कायनात का सारा निजाम अल्लाह ही की मर्जी से चलता है। ये सब तो आजमाइशें हैं और मुसलमान कभी इन हालात से परेशान नहीं होता। जैसे बताया गया कि हम इस वक्त सोए हुए हैं, हमें जागने की जरूरत है, इसलिए जागना चाहिए, अल्लाह से इस्तिग़फ़ार करना चाहिए।